எதுக்குங்க ஆலயத்துக்கு வரோம்? எதுக்கு பைபிள் வாசிக்கிறோம்? எதுக்கு ஜெபிக்கிறோம்? எதுக்கு பரிசுத்த வாழ்க்கை? எதுக்கு கர்த்தரை குறித்து பயம்? நம்ம எல்லாம் ஒரு நாள் எங்க போனோம்? பரலோகம் போகணும். இல்ல பூமியிலேயே இருந்துடலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படிலாம் விட மாட்டாங்க. நேரம் வந்த உடனே கிளம்பிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியும் போக மாட்டேன்னு, வரமாட்டேன்னு? என்ன சொல்லுவார் ஆண்டவர்? கிளம்புப்பா, கிளம்பு, டைம் வந்துருச்சு. அல்லேலூயா. உன் நேரம் வந்த பிறகு ஒரு நாள் கூட நீங்க இருக்க முடியாது. உன் நேரம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி அங்க கெட் அவுட். நேரம் வரல, கிளம்பு, கீழே போ. இப்படிதான் நிறைய பேர் அனுப்பிட்டார் ஆண்டவர். நிறைய பேரை கூட்டிட்டும் போயிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா நீ வேண்டான்னு சொன்னாலும் நீ போகும்போது உன் மோதிரம் மாத்திரம் கூட வரும். அல்லேலூயா. வராதுல்ல? நீ வேண்டான்னு சொன்னாலும் உன் கூட ஒன்னே ஒன்று வரும். என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? உன்னுடைய கிரியைகள் மாத்திரம் உன்னோடு வரும். அல்லேலூயா. நீ போகும்போது உன் போ, பின்னாடி போ, நான் செஞ்சல நான் மாட்டி விட வரியான்னு கேட்டாலும் அது விடாது, கூடையே வரும். உன் கிரியைகளெல்லாம் கூடையே வரும். ஏன்னா தீர்ப்பு சொல்லணுமே, தீர்ப்பு செய்யணுமே. பூமியில வாழ்ந்த வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல, பூமியில ஜீவிச்ச ஜீவியம் ஒன்று இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பலன் வேணுமா வேணாவா? கண்டிப்பா வேணும். அதனால மேலே போன உடனே ஆண்டவர் பார்ப்பாரு, என்ன கிரியை செஞ்ச பூமியில, என்ன வாழ்க்கை வாழ்ந்த பூமியில. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒன்று சொல்றேன், நாம் எல்லாம் மேலே போக போறோம். உன்னை பார்த்து என் உத்தமியே, என் உத்தமியே வா அப்படின்னு கூப்பிடணுமா, வேற என்ன கூப்பிடணும்னு நீங்களே யோசித்து பாருங்க.